அன்பு மாணவ செல்வங்களுக்கு அதிகாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பினுள் நுழைகின்றேன். அன்பு குழந்தைகளே, நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது ஒரு பெரு முயற்சியான உங்களோட வாழ்க்கையிலே ஒரு திருப்ப முனையை உண்டு பண்ண போற ஒரு முயற்சி. நிச்சயமாக நான் சொல்றேன், நீங்கள் முற்றுமுழுதாக பூரணமாக விரும்பி இந்த வகுப்பில பங்கு பெற்றுவீர்களாயிருந்தால், அதாவது நீங்க முற்றுமுழுதாக விரும்பி இந்த வகுப்புகள்ல பங்கு பெற்றுகிறீர்கள் என்றால் நீங்கள் முழு கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதுதானே கருத்து. இல்லாவிட்டால் அவங்களால இதில் பங்கு பெற்ற முடியாது. அப்படி நீங்க முழு கவனத்தோட இந்த வகுப்புல நிச்சயமாக பங்கு பெற்றுவீர்களாயிருந்தால், பெற்றோருக்காகவோ மற்றவை இந்த நிர்பந்தத்துக்கு இல்லாம பங்கு பற்றினால் நிறைந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். மற்ற பிள்ளைகள் இந்த காலை பொழுதுல ஒரு சில அறிவுரைகள் சொல்ல வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கிறேன். நீங்களாக விரும்பி படியுங்கோ, மற்றவை இந்த நிர்பந்தத்துக்கு படிக்காதீங்கோ, மற்ற தினசரி படியுங்கோ. காரணம் என்னென்றால், எங்களுடைய உடம்பு செயற்படுவதற்கு தினசரி உடல் உறுப்புகள் செயற்படுகின்றது. நாங்கள் உள்ளுறுப்புகளை எங்களால் செயற்படுத்த முடியாவிட்டாலும் இயற்கையாக செயற்படுகின்றது. அவ்வாறு நாங்கள் எந்த ஒரு முயற்சியில ஈடுபடுறோமோ அது தொடர்ச்சியாக செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். விடா முயற்சி தான் வெற்றி கிடைக்கும். பட்டாசு வெடி மாதிரி ஒரு நாளைக்கு உற்சாகத்தை காட்டி போட்டு மற்ற நாள்ல அதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது எல்லாம் முயற்சி அல்ல. விடாமுயற்சி மிக முக்கியம். மற்ற பிள்ளைகள் உங்களோட வாழ்க்கையை பொறுத்தவரையில நீங்க 10 வயது வரையில இதுவரையில குழந்தை பருவத்துல கடந்துக்குது. இந்த 10 வயதுல இருந்து 25 வயது வரையில நீங்க இப்படி அக்கறையோட காலையில எழுந்து கற்பது போல அக்கறையோட கவனத்தோட கற்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்க உங்களால முடிந்ததை செய்கிறீர்கள். உங்களுக்கு நிறைந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். அப்ப நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க செய்தால் உங்களால முடிந்ததை செய்கிறீர்கள். இதுக்கு மேலே உங்களால முடியாது, முடியாதா பரவாயில்லை. ஆனா நீங்க முயற்சி செய்ய மாட்டோம். அது நிச்சயமான பலன் தரும் என கூறிக்கொண்டு, நான் இன்றைய பரீட்சை, அதாவது என்னுடைய வெற்றிக்கணிகள் என்கின்ற பயிற்சியில இருந்து சில வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். அப்ப நான் இன்றைய வகுப்புல இந்த என்னுடைய வெற்றிக்கணி இதழ் 3ல 15வது வினாவில இருந்து வினா விடை விளக்கம் தர விரும்புகின்றேன். அப்ப நான் இந்த வினாவிடை விளக்கம் தருகின்ற போது நீங்கள் கவனித்து அக்கறையோடு அதை விளங்கிக் கொள்வீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு நிறைந்த பலனை தரும் என கூறிக்கொண்டு, ஏனென்றால் இந்த 15வது வினாவெல்லாம் காலத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப இதுக்கு கொஞ்சம் கூடிய சிரத்தை கொடுத்தால் இது விளங்கிக் கொள்ள முடியும். ஏதாவது சாதாரணமா விளங்குறது கொஞ்சம் கஷ்டமான விளங்க பழகிக்குது என்றால் இதை விளங்கி கொண்டு விட்டால் பிறகு இது இலகுவானதாக இருக்கும். இப்ப எங்களுக்கு தெரியும். இதுல கேள்வியை முதல் வாசிக்கிறேன் பாருங்க. 366 நாட்களை கொண்ட ஒரு நெட்டாண்டில் நடு நாட்கள் செவ்வாய் புதன் கிழமைகளாயின் அவ்வருட ஆரம்ப நாளும் அவ்வருட இறுதி நாளும் குறிக்கும் கிழமைகள் எவை என்று கேட்கப்படுகின்றது. இங்கே நடு நாள் என்று சொல்லப்படவில்லை, நடு நாட்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதிலே இருந்து உங்களுக்கு தெரியணும், ஒற்றை எண்ணில தான் நடு ஒரு எண் வரும். இரட்டை எண்ணாக இருந்தால் நடுவில 2 எண்கள் தான் வரும். அப்ப இங்க நடு நாட்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நடுநாட்கள் 2ம் எவை என்றால் செவ்வாய் புதன் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப இதுல 366 நாட்களை கொண்ட ஒரு நெட்டாண்டு என்பதை எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு வருடத்துல 12 மாதங்கள் இருக்கின்றது. 12 மாதங்களையும் வித்தியாசமாக நாட்கள் இருக்கின்றது. 31 நாட்கள் கொண்ட மாதங்கள் 7, 30 நாட்கள் கொண்ட மாதங்கள் 4. இந்த மாசி மாதம் மட்டும்தான்
சாதாரண வருடமாக இருந்தால் 28 நாள், லீப் வருடமாக இருந்தால் 29 என்பது உங்களுக்கு கையை முஷ்டி பிடித்து கண்டுபிடிக்க தெரியும். இப்ப இந்த 365 என்பது சாதாரண வருடம், அதாவது 365 நாட்களை கொண்டது சாதாரண வருடம், 366 நாட்களை கொண்டது லீப் வருடம். இந்த 365 நாட்கள்ல எத்தனை வாரங்களும் எத்தனை நாள்களும் இருக்கின்ற பார்ப்போம். அதற்கு நாங்கள் 365 7ஆல வகுத்தால் 7 5 35 ஒன்று மீதி, 15ல 7 2 14 ஒன்று மீதி. அப்ப இதன் கருத்து என்னென்றால் 52 முழுமையான வாரங்களும் அந்த 52 வாரங்கள்ல முதல் நாள் ஒன்று கூடுதலாக இருக்கின்றது. இப்ப இந்த 366 பாருங்க, இனி 367ஆல வகுத்தால் அது 52ம் 2 மீதியும் இருக்கின்றதா இந்த கருத்து. 52 முழுமையான வாரங்களும் இந்த வாரம் ஆரம்பிக்கிற முதல் நாளும் 2ஆம் நாளும் ஒன்றொன்று கூடுதலாகவும் இருக்கின்றது. இப்ப கவனிங்கோ, நான் இந்த 365 நாளுக்கு முதல் விளக்கந்தாரன். அது திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையில, திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது வைத்துக் கொள்வோம். ஜனவரி 1ஆம் தேதி திங்கள், அப்ப ஞாயிறு வரையில 7 நாள். இந்த 7 நாட்கள் ஒரு வாரம். இந்த 365 நாட்களை கொண்டதுல இப்படி 52 வாரங்கள் இருக்கும். 52 வாரங்கள் இருக்கின்றது. அதை நான் இங்க எழுதி காட்டிக் கொண்டிருக்க முடியாது, சும்மா கறி காட்டுறேன். 52 வாரங்கள் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்க. இது ஒன்று மீதியாக இருப்பது எங்க வரும்? இந்த முதலாவது திங்கட்கிழமையாக இருக்கும். அதாவது ஒன்று மீதியாக வாரது திங்கட்கிழமையாக இருக்கும். 365வது நாள். இந்த இதுக்குள்ள 364 நாளும் வந்துடும் 52 வாரத்துக்குள்ள. இந்த 52 வாரத்துக்குள்ளையும் 364 நாள் வர இந்த மிகுதி ஒரு நாள் இங்க திங்கட்கிழமையாக வருகின்றன. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த வருடத்துல திங்கட்கிழமை ஒன்றுதான் 53 தடவை வருகின்றது. மற்ற செவ்வாயில இருந்து இந்த ஞாயிறு வரை உள்ள மிகுதி 6 நாட்களும் 52 வரையில இருக்கும். 52 தடவைகள் இருக்கும் என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல இதையும் நாங்கள் திங்கட்கிழமையிலே ஆரம்பிக்கிற வருடமாக கருதினால், திங்கள் மாத வாரமாக கருதினால், திங்கட்கிழமையில ஆரம்பிக்கிற வருடத்துல 52 வாரங்களும் வந்து கொண்டு மிகுதி திங்களும் செவ்வாய் 2 மீதி வரும். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன புரிகின்றது? அதாவது சாதாரண வருடத்துல ஜனவரி 1ஆம் திகதியும் டிசம்பர் 31ஆம் திகதியும் ஒரே கிழமை நாளாக இருக்கும். லீப் வருடத்துல ஜனவரி 1ஆம் திகதியும் டிசம்பர் 30ஆம் திகதியும் தான் ஒரே நாளாக இருக்கும். டிசம்பர் 31ஆம் திகதி அடுத்த நாளாக இருக்கும். இது உங்களுக்கு தெளிவுபடுமாக இருந்தால்தான் இந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடை இலக்கு விட கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுல சொல்லப்படுகின்றது 366 நாட்களை கொண்ட ஒரு மாதத்தின் நடுநாள் செவ்வாய் புதன் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நடுநாள் என்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? 366 2ஆல வகுக்கும் போது எங்களுக்கு வருகின்ற எண் நடு எண் முதல் நடு எண்ணாகவும் அடுத்த நடுநாளாகவும் இருக்கும். அப்ப நாங்க இது 2ஆல வகுத்தால் 1 8 3. இந்த 183வது நாள் முதலாவது நடுநாளாகவும் 183ம் 184 தான் நடு நாட்களாக இருக்கின்றன. நல்லா கவனிங்கோ, இது சிரமம் இல்லை, கொஞ்சம் அக்கறையோட கவனித்தால். இந்த 183 நாளை நாங்க 7ஆல வகுப்போமாக இருந்தால் ஒன்று மீதி வரும். அதாவது 26 வாரங்களும் ஒரு நாள் மீதியாகவும் இருக்கும்.
அப்ப 184 நாள் 7ஆல வகுத்தால் 26 வாரங்களும் 2 நாள் மீதியாக வரும். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுது? இந்த 183வது நாள் என்ன கிழமை நாளோ அதே கிழமை நாளாகத்தான் ஜனவரி 1ஆம் திகதியும் இருக்கும். இங்க 183வது நாள் செவ்வாய்க்கிழமை என்றபடியால் அந்த வருடத்தின் ஆரம்ப நாளும் செவ்வாயாக இருக்கும். இதுகள் பொருந்தாது. அடுத்தது 2 மீதி உள்ள 184 வருகின்ற நாள் அடுத்த நாளாக இருக்கும். அதாவது வருடத்தின் இறுதி நாள் புதன்கிழமையாக இருக்கும். அப்ப இங்க புதன் இருக்கின்றது, புதனாக இருக்கும். அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது. இப்பொழுது நான் தெளிவுபட இதை விளக்கம் தந்துவிட்டேன். இதை விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினமாக இருந்தால் நீங்க இது நான் யூடியூப்ல போடுவேன், திரும்ப திரும்ப பார்த்து உங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கோ. இது உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் என கூறிக்கொண்டு, என்னடா திரும்ப திரும்ப நான் இதுல சொல்லிக்கொண்டு நேரத்தை விரியம் செய்யக்கூடாது. இதுல பல வகையில பிள்ளைகள் இருப்பீர்கள், திடீரென்று விளங்கிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகள் இருப்பீர்கள், மெல்ல மெல்ல சொல்லி தந்து விளங்கப்படுத்த வேண்டிய பிள்ளைகளும் இருப்பீர்கள். அப்ப அவர்களுக்காக மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்ப அவர்கள் என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப முயற்சி செய்யணும். முயற்சி எல்லாராலும் முடியும், முடியாது என்பது அகராதியிலேயே இல்லை. எல்லாராலும் எல்லாம் முடியும். முடியாது நினைக்கிறது அது எந்த குறைபாடு. முடியும், முயற்சி செய்யுங்கள். சரி, இனி அடுத்த கேள்வியையும் விளங்கப்படுத்துறேன். ஒரு மேசை மீது, ஒரு மேசையில இப்படியாக ஒரு மேசை இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். இதுல இலங்கை படம் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தேசப்படம் கிடையாக வைக்கப்பட்டுள்ளது. அப்ப கிடை என்றால் கீழே தளத்தில கிடை, கிடை நாங்க படுத்து கிடக்கிறது. கிடை என்றால் தளத்தில கிடக்கிறது. அத்தேசப்படத்தின் வடமாகாணம் மேற்கு திசை நோக்கி இருந்தது. அப்ப இலங்கையின் தேசப்படம் உங்களுக்கு அதில் வடிவம் தெரியும். இலங்கையின் தேசப்படம் கிட்டத்தட்ட மாங்கனி வடிவமாக இருக்கின்றது, இப்படியாக இருக்கின்றது, மாங்கனி வடிவத்தில் இருக்கின்றது. அப்ப இங்க சொல்லப்படுகின்றது அத்தேசப்படம் மேசையில வைக்கப்படுகின்றது கிடையாக. அத்தேசப்படத்தின் வடமாகாணம் மேற்கு திசை நோக்கி இருக்கின்றது. அப்ப நாங்க திசைகளை முதல்ல தெரிந்து கொண்டிருந்தால்தான் எங்களுக்கு வடமாகாணம் எங்க இருக்கின்றதே தெரியும். இப்ப பாருங்க, இதான் 4 திசை. இதுதான் வடமாகாணம் உள்ள பக்கம். இது கிழக்கு மாகாணம், இது தெற்கு மாகாணம், இது மேற்கு மாகாணம், இது மத்திய மாகாணம். இந்த 5 மாகாணத்தையும் முதல் தெரிந்து கொள்வோம். இப்ப இந்த வடமாகாணம் என்பது மேற்கு திசை நோக்கி இருக்கின்றால் இந்த இலங்கை படம் இந்த மேசையிலே எப்படி இருக்கின்றது? இப்படியாக இருக்கின்றது என்பதுதான் கருத்து. அப்ப இங்க நாங்கள் இதுல மாகாணங்கள் திசைகளை கீறினால் இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு திசை நோக்கி வடமாகாணம் இருந்தால் இப்ப கேள்வி என்ன? அத்தேசப்படத்தின் வடமாகாணம் மேற்கு திசையை நோக்கி இருந்தது. அவ்வேளை வடக்கு திசை நோக்கி இருக்கும் மாகாணம் எது? அதாவது இது வடமாகாணமாக இருந்தால் வலம் சுழியாக இது வடக்கு திசையில கிழக்கு மாகாணம், கிழக்கு திசையில தெற்கு மாகாணம், வடக்கு கிழக்கு தெற்கு, தெற்கு திசையில மேற்கு மாகாணமாக இருக்கும். இப்ப எங்களுக்கு கேள்விக்கான விடை கிழக்கு மாகாணம் என்பது கீழ் மாகாணம். நன்று மாணவ செல்வங்களே, நான் இப்போ உங்களுக்கு அடுத்த வினாவுக்கான விடை காண் விளக்கங்கள் தர இருக்கின்றேன். 17வது வினாவுக்கான விடை காண் விளக்கம். ஒரு தாயக்கட்டையின் 6 முகங்களிலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 39 ஆகும். அத்தாயக்கட்டையின் 3 சோடி எதிரெதிர் முகங்களின் எண்களின் கூட்டுத்தொகை சமமாக இருந்தன. அவற்றில் ஒரு சோடி எண்களின் கூட்டுத்தொகை யாதாக இருக்கும்? இப்ப தாயக்கட்டை என்பதை நீங்க அறிந்திருப்பீர்கள். சதுரமுகி, அதாவது 6 சதுர முகங்களை கொண்டது. அதாவது இப்ப ஆக்குகிற அட்டைக்கீலத்தை முதல்ல கிரிக்காற்றல்
அதாவது சதுரமுகி ஆக்கிற அட்டக்கீலம் என்றால் இப்படியாக இருக்கும் என்று நாங்கள் கற்பனை பண்ணுவோம். அதாவது 6 சதுரங்கள் இருக்கின்றது, சதுர முகங்கள் இருக்கின்றன. இதுல இந்த நேராக இருக்கிற 4 முகங்களும் நிலைக்குத்து முகமாக இருக்க 2 முகங்கள் கிடை முகமாக இருக்கின்றது. இந்த முகம் இது தாயக்கட்டியாக்கினா இது கிடை முகம், இது கிடை முகம். இது நிலைக்குத்தாக இருக்கும், இது நிலைக்குத்தாக இருக்கும், இது நிலைக்குத்தாக இருக்கும், இது நிலைக்குத்தாக இருக்கும். இந்த அட்டக்கீலத்தை கொண்டு நாங்கள் ஒரு சதுரமுகி ஆக்கினால் அந்த சதுரமுகி இப்படியாக இருக்கும். அதாவது சதுரமுகி நீங்க கீறி பழக வேணும், இப்படி பழகத்தானே வந்துடும். அப்ப இதுல இந்த நிமிந்து நிக்கிறதெல்லாம் நிலைக்குத்து முகம் எனவும் இங்க 2 தெரியுது. ஒன்று இங்க கிடைமுகமா தெரியுது, ஆனா எதிர்முகங்கள் தெரியவில்லை. ஒரு தாயக்கட்டையை நாங்கள் பார்க்கிற போதும் எங்கட கண்ணுக்கு ஒரு பக்கமாக அதிகூடினது 3 முகங்கள் தான் தெரியும். 3 முகங்கள் தெரியாம இருக்கும். இந்த தெரியாம இருக்கிறபடியாத்தான் இந்த தாயக்கட்டையை வைத்து கேள்விகள் கேட்கிறார்கள். அப்ப தாயக்கட்டையில எதிரெதிர் முகங்கள்ல என்னென்ன எண் இருக்கும் என்பதுதான் இந்த கேள்விகளாக அநேகமாக அமைவது. அப்ப எங்களுக்கு தாயக்கட்டை ஆக்குகின்ற அட்டக்கீலம் தெரிந்துவிட்டது. அதை ஆக்கினால் 3 முகம் தெரிகின்றது என்று தெரிகின்றது, 3 முகம் தெரியவில்லை என்று தெரிகின்றது. அதில தெரியாம இருக்கிறதோ தெரிகிறதோ ஒன்று கிடைமுகம், அப்ப 2 கிடைமுகங்கள் இருக்கின்றது. 4 நிலைக்குத்து முகங்கள் இருக்கின்றதா, இல்ல 2 தான் தெரிகின்றது, 2 தெரியவில்லை என்பது புரிந்துவிட்டது. இப்ப இங்க கேள்வியை நாங்க முதல் பார்ப்போம். இந்த தாயக்கட்டையின் 6 முகங்கள்லையும் இருக்கிற எண்களின் கூட்டுத்தொகை 39 ஆகும். ஆனா இங்க அது தொடரான எண்கள் என தரப்படவில்லை. அப்ப எந்தெந்த எண் என்பது தெரியாது. ஆனால் அந்த 6 எண்களையும் கூட்டினால், 6 எண்களை இப்படி குறித்து காட்டுறேன், இவைகள் எல்லாவற்றையும் கூட்டினால், இந்த 6 எண்களையும் கூட்டுவோமாக இருந்தால் அந்த கூட்டுத்தொகை 39 என்று சொல்லப்படுகின்றது. ஆனா எதிரெதிர் முகங்களின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை சமமாக இருக்கின்றது. அப்ப எதிரெதிர் முகத்தின் எண்ணிக்கை, அதாவது இங்க பாருங்க, இதுக்கு எதிர் இது, இதுக்கு எதிர் இது, இதுக்கு எதிர் இது, இதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த எதிரெதிர் முகங்களுக்கு எண்ணிக்கை கூட்டுத்தொகை சமம் என்றால் அப்ப எங்களுக்கு விளங்குது இந்த கூட்டுத்தொகை 39 3ஆல வகுக்கப்படுறதான் எதிர்முகத்தின் எதிரெதிர் முகங்கள கூட்டுத்தொகையாக இருக்கும். ஒன்றுக்கொன்று சமன் 13 13 13 எதிரெதிர்கள். அப்ப கேள்விக்கான விடை 13 என்பது ஆகும். இப்ப அன்பு மாணவ செல்வங்களே, இந்த தாயக்கட்டை பற்றிய கேள்விகள் தொடர்ச்சியாக வந்திருக்குது. ஆனா இப்ப கொஞ்ச காலமாக அந்த மாதிரியான கேள்விகள் வராமல் இருக்கின்றது. ஆனா இனியும் வரக்கூடும். அப்ப நாங்க தாயக்கட்டையை பற்றி கொஞ்சம் மேலதிகமாக கற்க வேண்டி இருக்கின்றது. நல்ல அறிகுறி. இப்பொழுது 91 மாணவர்கள் தான் இருக்கிறார்கள். என்ன சொன்னால் மற்ற நாள 100 மாணவர்கள் இருக்குன்னா 91 என்பதற்கு காரணம் என்று சொன்னால், சில முயற்சி கொஞ்சம் குறைவான பிள்ளைகள், அவர்களே கொஞ்சம் முயற்சி குறைவான பிள்ளை என்றுதான் ஒரு அடைமொழியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சனிக்கிழமை ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சரி ஓய்வு பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஓய்வு முக்கியம்தான், அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா அதை விட முக்கியம் விடாமுயற்சி. எது மிக முக்கியம் என்றால் ஓய்வா விடாமுயற்சியா என்றால் விடாமுயற்சி தான் எங்களுக்கு முக்கியம். இந்த அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்கிறதால நாங்கள் ஒன்றும் பெரிய நோய்வாய்ப்பட போறது இல்லை. நீங்க அதுக்காக நேரத்தோட நித்திரையை போவோம். என்னடா அதிகாலையில எழும்பி படிக்கிறது கொஞ்சம் நல்லது என்று எல்லாரும் சொல்றார்கள். உண்மையும் தான். இந்த அதிகாலையில எங்களுக்கு வேறு ஒரு புலாதியும் இருக்காது. மனம் நல்ல ஆறுதலா இருந்துட்டு உடலும் மனமும் புதுசாக உற்சாகமாக இருக்குது. அப்ப இந்த அதிகாலை பொழுது நாங்க வீணடிக்காம எல்லாரும் பங்கு பெற்றக்கூடியதாக இருக்காதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். 91 மாணவர்கள் இருக்கணும் என்றால் எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கு பங்கு பெற்றாங்க. இந்த சூமுக்குள்ள 100 பேர் தான் ஆகக்கூடியனா வரலாம். அப்ப ஏமாறுவது குறைவாக இருக்கும். சரி பிள்ளைகள்,
நான் இப்ப உங்களுக்கு வைட் போர்டு எடுத்து அந்த வைட் போர்டில் இந்த தாயக்கட்டை சார்பான கேள்விகள் எவ்வாறு வரும் என்பதை நான் உங்களுக்கு விளக்கம் தர விரும்புகிறேன். அப்ப நீங்க செய்ய வேண்டியது அந்த வைட் போர்டில் நான் தர விளக்கத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப உங்களால இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப தாயக்கட்டை என்பது பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினான். தாயக்கட்டை என்பது 6 முகங்களை கொண்ட ஒரு அட்டைக்கீரத்தை கொண்டு ஆக்குவது. இப்ப நான் அதை கீறி விளங்கப்படுத்துறேன். சரி, அதை வரைபடங்களாக எடுத்து விளக்கம் தருகின்றேன். இப்ப பாருங்க, 6 முகங்கள் இருக்கின்றது. இதுல இனி அடுத்ததாக போடுகிறேன். இப்படியான 6 முகங்கள் இருக்கின்றது. இந்த 6 சதுரம் நினைத்துக் கொள்ளுங்க. மேல உள்ளது பார்த்தா செவ்வக மாதிரி இருக்குது. நீங்க சதுரமாக நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த 6 முகங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட சதுரமுகியில எதிரெதிர் முகங்கள் என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கவனிங்கோ, இதுல எது எதிரெதிர் முகம் என்றால் இதை தாயக்கட்டை ஆக்குறோம். இதை இப்ப ஒரு தாயக்கட்டையாக மாற்றுகிறோம் என்றால் இப்படியாக ஒரு தாயக்கட்டை ஆக்குகிறோம் என்றால் இந்த தாயக்கட்டை எதிரெதிர் முகமாக எது அமையும் என்றால் இதற்கு எதிராக இந்த பக்கம் அமையும். இதான் எதிர்முகம். இதற்கு எதிராக இந்த பக்கம் அமையும். இந்த முகங்கள் இந்த முகத்துக்கு எதிராக இந்த முகம் அமையும். இப்ப உங்களுக்கு நன்றாக விளங்கிவிட்டது. இப்ப இதுல 1ல் இருந்து 6 வரையிலான இலக்கங்கள் இருக்குமாக இருந்தால், அதாவது 1, 2, 3, 4, 5, 6 இலக்கங்கள் இருக்குமாக இருந்தால் எதிரெதிர் முகங்களின் கூட்டுத்தொகை சமமாக இருக்குது என்று கண்டால் உங்களுக்கு தெரிய வேணும், இதுல முதல் எண்ணும் இறுதி எண்ணும் எதிரெதிராக இருக்கின்றது. அப்ப 7. 2வது எண்ணும் 5வது எண்ணும் எதிரெதிராக இருக்கின்றது 7. 3வது 4வது எண்ணும் எதிரெதிராக இருக்கின்றது 7. பாருங்க, எல்லாம் கூட்டினா 7 தான் வருது. அப்ப இது 1ல் இருந்து 6 வரையில இப்படி இருந்தால் 7 வருகின்றது. அப்ப தற்செயலாக அவர்கள் இந்த தாயக்கட்டியை தந்துவிட்டு இதிலே 1ஐ தந்து, இதுல 2ஐ தந்து, இதுல 3ஐ தந்து எதிரெதிர் முகங்கள்ல இருக்கின்ற எண்கள் இலக்கங்கள் எவை என்று கேட்டால் 1ல் இருந்து 6 வரையில இந்த தாயக்கட்டைக்கு இலக்கமிடப்பட்டுள்ளது. இந்த தாயக்கட்டையின் 1, 2, 3 என்கின்ற 3 முகங்கள் தெரிகின்றன. 1க்கு எதிராக 2க்கு எதிராக 3க்கு எதிராக 1க்கு எதிராக 2க்கு எதிராக 3க்கு எதிராக உள்ள எண்கள் எவை என்று கேட்டால் எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் 1ல் இருந்து 6 வரையிலான எண்களின் கூட்டுத்தொகை 21 என்பது எங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அது 6வது முக்கோண எண். 6வது முக்கோண எண் எப்படி காண்றது? 6 7ஆல பெருக்கி 2ஆல வகுக்கிறது. 6 7ஆல பெருக்கினால் 6 7 42, 2ஆல வகுத்தால் 21. அப்ப இந்த 21 என்றபடியால் 21 6 முகத்துக்கு என்றால் இது முகத்துக்கு என்றால் நாங்க இத 3ஆல வகுத்தால் 7 வருகின்றது. அப்ப 7 வரணும் என்றால் இப்ப எங்களுக்கு தெரியும் எதிரெதிர் முகங்கள்ல இருக்கிற எண்கள் எவை என்றால் 1க்கு எதிராக நிச்சயமாக 6 இருக்கும். இங்க கீழே 6 இருக்கும். 6 மட்டும்தானே 7. 3க்கு எதிராக இங்க 4 இருக்கும். 4 மட்டும்தானே 7. 2க்கு எதிராக இங்க பின்னுக்கு 5 இருக்கும். அப்ப எங்களுக்கு அந்த முறையில விடை காணலாம் இப்படி கேட்கப்பட்டால். ஆனா இப்படி கேட்பது மிக குறைவு. இப்ப நாங்க அடுத்து தாயக்கட்டை சார்பான வேற வினாக்களையும் பார்வையிடுவோம். அது உங்களுக்கு அரசவரிக்கையில தாயக்கட்டை சார்பான வினாக்கள் வந்தால் விடையளிப்பதற்கு இலகுவான பயிற்சியாக அமையும். இப்ப பாருங்க, தாயக்கட்டையில எதிரெதிர் முகங்க கேட்பதற்கு சில வேளையில தாயக்கட்டையில 3 நிலைகளை தருவார்கள். 3 தாயக்கட்டையை தந்து ஒரு தாயக்கட்டை தான் அந்த தாயக்கட்டை என்ற 3 நிலைகள். அதாவது நான் அவசரத்துல கேட்கிறது தெளிவில்லாம இருக்கும். நீங்க கேள்விக்கான விடை விளக்கத்தை புரிந்து கொண்டால் போதும். எங்களுக்கு தேவை விளக்கம், தெளிவு.
அப்ப தெளிவு தேவை என்றால் நீங்க புரிந்து கொள்ளுங்கள், இங்கே அழகு மிக முக்கியத்துவம் இல்லை. இப்படி 3 தாயக்கட்டைகளை தந்துவிட்டு இதிலே இலக்கங்கள் இடப்பட்டுள்ளது என நான் சில இலக்கங்களை எழுதுறேன் பாருங்கோ. எழுதின பிறகு அந்த கேள்வி சார்பான விடை விளக்கம் தாரன். இதுல 1, இது 2, இது 3, இது 1, இது 3, இது 5, இது 2, இது 4, இது 3. இப்ப என்ன சொல்லப்படுகின்றது? ஒரே தாயக்கட்டையின் 3 வெவ்வேறு நிலைகள் இங்கு தரப்பட்டுள்ளன. இத்தாயக்கட்டையின் எதிரெதிர் முகங்களின் எண்கள் எவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப எதிரெதிர் என்றால் எங்களுக்கு தெரியும், 1, 2, 3 என்பதற்கு எதிரெதிராக என்ன எண்கள் வந்திருக்கிறது கேட்கப்படுகின்றது. நன்றாக கவனிப்போம். இப்படி 3ஐ தந்தாத்தான் இதுல நான் இப்ப சொல்ற முறையில விட காண முடியும். 2 கண்டா அது வேற முறை இருக்கின்றது, அதுக்கு சொல்லி தருகின்றேன். அப்ப இங்க பாருங்க, இந்த தாயக்கட்டைய ஒரே தாயக்கட்டை என்று சொல்லப்படுகின்றது. இது ஒரே தாயக்கட்டை என்று சொல்லப்பட்டது. இந்த ஒரே தாயக்கட்டையின் 3 வெவ்வேறு நிலைகள் இங்கே தரப்பட்டுள்ளது. இந்த 3 வெவ்வேறு நிலைகள்ல இதுல நான் இப்ப காட்டினது 3 தாயக்கட்டைகள். இந்த 3 தாயக்கட்டைகளின் வெவ்வேறு நிலைகள் இங்கே காட்டப்படுகின்றது. அதுல ஒரு தாயக்கட்டையில 1, 2, 3 என்ற முகம் இருக்கின்றது. அடுத்ததுல 1, 3, 5 இருக்கின்றது. அடுத்ததுல 2, 3, 4 இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன? இந்த 1, 2, 3க்கு எதிராக இருக்கிற முகங்களின் இலக்கங்கள் யாவை என்று 3 விடை தரப்பட்டால் நீங்கள் இதை கண்டுபிடிக்கிற முறை என்ன என்றதை நான் இப்ப சொல்கிறேன், கேளுங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இதுல 3லையும் ஏதாவது ஒரே இலக்கம் இருக்கான்னு பார்க்க வேண்டும். ஒரே இலக்கம் என்றால் அதாவது 1, 2 இடத்தான் இருக்கு, 2, 2 இடத்துக்கு 3, 3லையும் இருக்குது. இங்க பாருங்க, 3, 3லையும் இருக்குது. அப்ப இதை வைத்துத்தான் முதல்ல கண்டுபிடிக்கிறது இலக்கமாக இருக்கும். அப்ப 3க்கு எதிராக இருக்கக்கூடிய இலக்கம் அதாவது 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3 வர முடியாது, 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம். அதாவது 1க்கு எதிராக 2, 4, 5, 6 என்ற 5 எண்கள் தான் தர முடியும். 6ல ஒரு முகத்துல 3 இருக்கின்றது. அப்ப 3க்கு எதிராக இந்த 5 எண்கள்ல ஒரு எண் தான் அந்த முகமாக இருக்க முடியும். இப்ப நாங்க இந்த தாயக்கட்டையின் நிலைகளை பார்த்து இதில் எது 3க்கு எதிராக வராது என்று பார்ப்போம். இந்த 3க்கு எதிராக இங்க 1 வரவில்லை. முதலாவதில் எங்களுக்கு தெரியுது, இங்க பாருங்க, 1க்கு எதிராக இது வர முடியாது. அதே மாதிரி 3க்கு எதிராக 1 வர முடியாது. அதே மாதிரி 3க்கு எதிராக 2 வர முடியாது. இனி 3க்கு எதிராக 1 ஏற்கனவே பார்த்து விட்டோம், 5 வர முடியாது. அப்ப 5, 1க்கு எதிராக 5 வர முடியாது. இப்ப அடுத்ததுல 3க்கு எதிராக ஒன்றுக்கு திரும்ப சொல்றேன், 3க்கு எதிராக 4 வர முடியாது. இப்ப எங்களுக்கு தெளிவாகிவிட்டது, 3க்கு எதிராக வருவது 6. அப்ப 3க்கு எதிராக வர இலக்கம் 6 என்பது மிக தெளிவாகி விட்டது. இனி நாங்க அடுத்து ஏதாவது ஒரு எண்ணுக்கு பார்ப்போம். சரி, 1க்கு எதிராக இது எது வரலாம் என்பதுதானே இப்ப அடுத்த கேள்வி. 1க்கு எதிராக, அப்போ 1க்கு எதிராக, அதாவது 1க்கு எதிராக வரக்கூடிய எண்ணை பார்க்கணும் என்றால் இப்ப எங்களுக்கு தெரியும், இந்த 3, 6 வர முடியாது, எதிராக வந்து விட்டது. அப்போ 1க்கு எதிராக 1 வர முடியாது, 2 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். இந்த 3 எண்கள் ஒன்றுதான் வரலாம். ஏன் 1 வர முடியாது? அது முதல் முகம், ஒரு முகம், அதுக்கு எதிராக தானே கேட்கிறோம். அடுத்தது 3, 6 ஏற்கனவே நாங்கள் பார்த்து விட்டோம், 3, 6 எதிரெதிராக இருக்கின்றது என்பது, அது வர முடியாது. அப்ப இந்த 2, 4, 5 தானே வரலாம். அப்போ 1க்கு எதிராக இங்கே 2 இல்லை என்பது தெளிவாகின்றது. இங்க 1க்கு எதிராக 5 இல்லை என்பது தெளிவாகின்றது. அப்போ 1க்கு எதிராக 4. இப்ப இதுக்கு நீண்ட நேரம் இப்ப விளக்கம் தருவதற்குத்தான் எடுக்கின்றது ஒழிய
நீங்க பரீட்சையில இப்படி வினா வந்தால் விடை காண்பதற்கு இவ்வளவு நீண்ட நேரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எங்களுக்கு தெரிந்து விட்டது 1, 2, 3, 4, அப்ப 5 என்பதுதானே இந்த 2க்கு எதிராக இருக்கும். 5 இல்லத்தானே இதுல. அப்ப 5 2க்கு எதிராக இருக்கு. அதை நாங்கள் இங்க ஒப்பிட்டு பார்த்தா கூடி விடை காண முடியும். ஆனா இலகுவாக கண்டுபிடிக்க முடியுது. 2க்கு எதிராக 5, 6 எண்களும் இருக்கின்றது என்பது இங்கு தரப்பட்டது. நன்று மாணவ செல்வங்களே, வேறு முறை, இது இலகுவான முதல் முறை. அடுத்த இந்த தாயக்கட்டையிலே இலக்கங்கள் மட்டும்தான் வருமண்டு இல்லை. தாயக்கட்டையில சில வேளை நிறங்களை தருவார்கள் எதிரெதிராக, அல்லது குறியீடுகளை தருவார்கள், அல்லது வடிவங்களை தருவார்கள். எப்படி தந்தாலும் நாங்கள் விட காணக்கூடியதாக இருக்கும், கஷ்டம் இல்லை. இப்ப 2 தாயக்கட்டைகளை தந்துவிட்டேன். இப்படியாக 2 தாயக்கட்டைகளை தருகிறார்கள். அதுல உள்ள எண்களை தந்துவிட்டு ஏதாவது ஒரு எண்ணுக்கு விட காண சொன்னா, இப்ப பார்ப்போம். இதுல எதிரெதிராக இருக்கிற எண்களை எழுதுறேன். 1, 2, 5 என வைத்துக் கொள்வோம். அடுத்தது 5, 2, 4 என வைத்துக் கொள்வோம். இதுல கேட்கப்படுகின்றது 2க்கு எதிராக உள்ள எண் யாதென்று ஒன்றுதான் கேட்கப்படும். மற்றதை கண்டுபிடிக்கிறது இந்த முறையில இலக்குவாச்சு. அப்ப இந்த எண்களின் எதிராக இருக்கிற முகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க இப்ப பார்க்கணும், இந்த 2 தாயக்கட்டையிலையும் ஏதாவது ஒரு பொதுவான எண் இருக்கா, ஒரே எண் இருக்கா. அதாவது ஒரே எண் இங்கே எது இருக்கின்றது என்று பார்த்தால், அதாவது இது 3 பிள்ளைகள், நான் 3 இல்லைன்னா ஒரே ஒரு எண் தான் இருக்க வேண்டும். 2, 2 பொதுவாக இருக்கக்கூடாது. அப்ப ஒரு எண் தான் 2லையும் ஒற்றுமையான ஒரே எண்ணாக இருக்க வேண்டும். அப்படி ஒரே எண்ணாக இருக்கிறது இங்கே 5. இங்க பாருங்க, இங்கேயும் 5 இருக்கின்றது, இங்கேயும் 5 இருக்கின்றது. மற்றையெல்லாம் வித்தியாசமான எண். 1, 3, 2, 4. இப்ப இதை வைத்துக்கொண்டு, இந்த பொது எண்ணை வைத்துக்கொண்டு நாங்க இதுல 2க்கு எதிரில எது என்பதை கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதுல 2க்கு எதிர மட்டுமல்ல, மற்ற எண்களுக்கு எதிரையும் கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்ப 2க்கு எதிரே, 1க்கு எதிரே எது, அடுத்தது 3க்கு எதிரே எது என்பதையும் காண முடியும். நாங்க முதல்ல ஒரு எண்ணுக்கு கண்டுகொள்வதற்கு நான் இப்ப 2க்கு எதிரில் உங்களுக்கு விளக்கம் தருகிறேன், மற்றதுக்கும் தெளிவு தருகின்றேன். அப்ப இதற்கு எப்படி விட காண்றது? இது 3 இல்லையே. இப்ப நாங்கள் 1க்கு எதிராக இந்த இலக்கங்களை போட்டு வட்டி கொண்டு போகல சில எண்களுக்கு விட கிடைக்காது. அப்ப அந்த முதல் சொல்லி தந்த முறை இங்க பொருந்தாது. இப்ப இந்த கேள்விக்கு விடை காண்பதற்கான இலகு முறையை சொல்லித்தாரன், கவனிங்கோ. அதாவது இந்த பொதுவாக இருக்கிற இந்த எண்ணில இருந்து வலம் சுழியாக நாங்க எண்களை எழுத வேண்டும். இந்த அட்டையிலே எப்படி எழுதியிருக்கோ அதே முறையில 5, 3, 1 வலம் சுழியாக எழுதுறோம். முதலாவது இது வருது, அடுத்த இது வருது, அடுத்தது இது வருது. 5, 3, 1. அதே போல இதிலையும் இந்த 5லே ஆரம்பித்து வலம் சுழியாக எழுதுறோம். அப்ப 5, 2, 4. இப்ப எங்களுக்கு தெளிவாகிவிட்டது. இந்த 2க்கு எதிராக இருப்பது 3, 1க்கு எதிராக இருப்பது 4. அப்ப இங்க ஒரே எண் 5 தெரிந்தபடியால் இந்த 3க்கு எதிராக இருக்கிறது 5 இருக்கின்றது. சாரி, இந்த 3க்கு எதிராக 2. அப்போ 1, 2, 3, 4 வந்துவிட்டது. 3க்கு எதிராக இருக்கிறது 6 இருக்குமே. இங்க 1 இருக்குது, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, அப்ப 6. அப்ப 3க்கு எதிராக 6 என்பது இப்படியாக நாங்க 3 எண்களுக்கும் எதிராக உள்ள எண்களை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, இது கடினமான பயிற்சி அல்ல, இலகுவானது. உங்களுக்கு புரிய இல்லையா திரும்ப திரும்ப இதனால் யூடியூப்ல போடுவேன். ஏன்னு சொன்னா இப்பவும் பிள்ளைகளுக்கு பயன்படக்கூடியதாக பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது இதை ரெக்கார்ட் பண்றேன், இனி பதிவேற்றம் செய்வேன். அப்ப நீங்க அதுல பார்த்து புரிந்து கொள்ளலாம். இனி அடுத்த வகை தாயக்கட்டை எப்படி என்றால், சில ஆங்கில எழுத்துக்கள் அல்லது இலக்கங்கள் அல்ல குறியீடுகள் ஏதாவது தாயக்கட்டையில ஒரே வடிவத்திலே இருக்கும். இப்ப இது முதல் ஒரு பரீட்சையில வந்தது பிள்ளைகள்.
இப்படி 5 ஒரு நிலையிலே இருக்கின்றது. அடுத்த தாயக்கட்டையில இந்த 5 இப்படி இருக்கின்றது. அடுத்த தாயக்கட்டையில 5 வேறொரு நிலையில் இருக்கின்றது, இப்படி இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். இப்ப 5 நான் கேறுவது தெளிவில்லாமல் இருக்கலாம். இந்த நேரம் இந்த தாயக்கட்டையில இதுல 2 இருந்தால், சாரி நான் 2 வடிவாக்கிறோனும், 2 இப்படியாக இருக்குமாக இருந்தால், இந்த 2 என்றது மற்ற தாயக்கட்டைகள்ல எப்படி இருக்கும் என்று கேட்கப்பட்டால் நீங்க அதற்கு எப்படி விடையளிப்பீர்கள்? இங்க பாருங்க, 5க்கு 5 என்றதற்கு மேலே இருக்கின்றது, கீழே இருக்கின்றது, வலது பக்கம் இருக்கின்றது, இடது பக்கம் இருக்கின்றது. 5க்கு மேலே 2 இருக்கின்றது. அப்ப இந்த 5க்கு மேலே 2 என்றால் இந்த 2 இப்படித்தான் இருக்கும். இங்கே இந்த 5க்கு மேலதானே 2, அப்ப 2 இந்த பக்கம் போயிருக்கும், அது எங்களுக்கு தெரியாது. இந்த அமைப்பை பொறுத்து நான் காட்டுறேன். இப்ப இந்த 5 வலது பக்கம் ஒரு எண் தந்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 5 வலது பக்கம் 3 என்று தந்திருந்தால் இந்த 3 என்பது 5 வலது பக்கம் இருக்கின்றது. இங்க பாருங்க, இது வலது பக்கம் 3 இருக்கின்றது. அப்ப அங்க இந்த 5 3 இங்க இருக்கும், தெரியாது. இந்த 5 3 பின்னால்தான் இருக்கும், தெரியாது. அப்ப இந்த 1 மட்டும்தான் எங்களால கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது 2 என்பதை கண்டுகொண்டோம், சரியா? இதே மாதிரி நீங்கள் விடை கண்டுகொள்ள வேணும் என தெரிவித்துக் கொண்டு, அதாவது அன்பு மாணவ செல்வங்களே, எழுத்துக்கள், குறியீடுகள், வடிவங்கள், இப்ப ஒரு முக்கோணத்தை தந்துவிட்டு அதுக்கு மேல் வலது பக்கம், இடது பக்கம், கீழ்பக்கம், இது 4 நிலை இருக்கின்றது. கூம்புகின்ற பக்கம் வலது, மேல தொடங்குகின்ற விரிந்த பகுதி கீழே, ஒரு சாய்கோடு வலது பக்கம், அடுத்த சாய்கோடு இடது பக்கம் என்பதை கொண்டு நாங்கள் இதற்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, நான் இப்பொழுது மாணவ செல்வங்களை நேரடியாக சந்திக்கின்றேன். அன்பு மாணவ செல்வங்களே, கொஞ்சம் உற்சாகமாக இருங்கோ. என்று சொன்னா நீங்க பாவம் தான், குழந்தைகள்லாம் கொஞ்சம் உற்சாகமாக இருங்கோ, தொடர்ந்து முயற்சி செய்யுங்கோ. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் என உங்களை உற்சாகம் ஊட்டிக்கொண்டு, அதாவது 100க்குள்ளே உள்ளபடியா விரும்பிய மாணவர் எல்லாம் வந்திருக்க முடியும். வர முடியாதவர்கள் திரும்ப யூடியூப்பை பார்ப்பார்கள், அது அவர்களுக்கு பரிகாரமாக அமையட்டும். ஆனாலும் நான் சொல்வது என்னென்றால், தினசரி வாருங்கோ, அதுதான் விடா முயற்சி என கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்று பிள்ளைகள், நாளைய வகுப்பில் சந்திப்போம்.